அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தினமும் நாயகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் மீது இறங்கிய வசனங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வசனம் என்னன்னா, லா தஜிது கௌம யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யுவாதுன மன் ஹாத்தல்லாஹு ரசூலஹு வலவ் கான ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை சூரா முஜாதலால வரக்கூடிய வசனம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, லா தஜிது கௌம யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, ஈமான் கொண்ட, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட, மறுமை நாளை பற்றி ஈமான் கொண்ட கூட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எப்படி பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள்? யுவாதுன, பிரியப்படக்கூடிய நபர்களாக நீங்க ஈமான் கொண்டவரை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. யார பிரியப்படக்கூடியவர்களா? மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை ஈமான் கொண்டவர்கள் பிரியப்படக்கூடியவர்களாக நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையில சொல்றான். என்ன அர்த்தம்னா, ஈமான் கொள்ளக்கூடிய உண்மையான ஈமான் கொள்ள முக்மீன் அல்லாஹ் ரசூல எதிரியா நினைக்கிறவர்களை பிரியப்பட மாட்டாங்க. வலவுக்கான அபனாகும், பிறகு அல்லாஹ் சொல்றான் வலவுக்கான ஆபாகும், அது அவர்களுடைய தந்தையாகவே இருந்தாலும் சரி, அவருடைய தந்தை முஷ்ரிக்கா இருக்காரு, அவரை என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையான விசுவாசி அவங்க பிரியப்பட மாட்டாங்க. அவ் அபனாகும், அவருடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவ் எகுவானகும், அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தும், அவங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தால், அல்லாஹ் ரசூலை மறுத்தால் அவர்களை உண்மையான விசுவாசி என்ன செய்ய மாட்டார்கள், பிரியப்பட மாட்டார்கள் என்ற அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான். இந்த ஆயத்தை யாரு மேல இறக்குறான் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சஹாபி அபு உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு இந்த ஆயத்தை இறக்குறான். இவர்கள் மிகவும் பிரியமான சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆயிஷா நாயகி கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ்க்கு சஹாபாக்கள்ல மிகவும் பிரியமான சஹாபி யார் என்று கேட்கப்பட்டுச்சு. ஆயிஷா நாயகிட்ட கேட்கறாங்க. முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஆள் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஃபர்ஸ்ட், அவங்க தான் ரசூலுல்லாஹ்க்கு மிகவும் பிரியமானவங்க. மறுபடியும் கேட்கப்பட்டுச்சு, சும்மமன், பிறகு யார் ரசூலுல்லாஹ்க்கு மிக பெரும் நெருக்கமானவங்க அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க. சும்மமன், பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் பிரியமான நபர் என்று யார் என்று கேட்கப்பட்டப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க அபு உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அபு உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமானவங்க. அதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க அபு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அமீனு ஹாதில் உம்மா குல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு உம்மத்துக்கும் அமீனுங்கிறவங்க இருப்பாங்க. அமீன்னா நம்பிக்கைக்குரியவர்கள் இருப்பாங்க. அமீனு ஹாதில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய அமீன் ஆகிறது அபூ உபைத் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பிரியப்படக்கூடிய நபராகவும் என்ன செஞ்சாங்க, அபூ உபைத் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இப்ப இவங்க மேலதான் என்ன செஞ்சு இந்த குர்ஆன் ஆயத்து இறங்குச்சு. ஏன் இறங்குச்சு? பத்ருடைய காலத்துல பத்ருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சொந்த தந்தை, அவங்களுடைய பேர் அப்துல்லாஹ் இப்னு ஜர்ராஹ், அவர்களுடைய சொந்த தனி அப்துல்லாஹ் ஜர்ராஹ் எதிரிப்படையில இருக்கிறாங்க. அவர்கள் இந்த பத்ருடைய யுத்தத்துல அவர்கள் முஷ்ரிக்கா இருந்ததுனாலே என்ன செஞ்சாங்க, அபூ உபைத் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தையவே கொலை செய்ததாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இந்த பற்றின் காரணமா, இஸ்லாத்தின் மீது அவர் கொண்ட பற்றின் காரணத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். இவர்களை மட்டும் மென்ஷன் பண்ணி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறக்கல. தஃசீர்கள்ல இன்னும் அதிகமா பதிவு செய்யறாங்க. இந்த ஆயத்துல லவ்கான ஆபாகும், அவர்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, அபனாகும், அவங்களுடைய மகன்களாக இருந்தாலும் சரி, உண்மையான முஃமின்கள் பிரியப்பட மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்வான். இந்த பிள்ளைங்கிறப்ப இந்த இடத்துல யாரை பதிவு செய்யறான்னா, அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்யறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் ஒரு மகர் இருந்தாங்க. அவங்க பத்ர் காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு சைடும் அப்துர் ரஹ்மான்ங்கிறவங்க இன்னொரு எதிரி சைடுல இருந்தாங்க. அவங்களை கொல்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரி படையில இருந்ததுனால மகனாகவே இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்ல முயற்சித்தனால அவங்களையும் மென்ஷன் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான், இந்த ஆயத்தை பதிவு செஞ்சான்.
இன்னும் அதை தாண்டி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அவ் இஹ்வானகும், சகோதரர்களாக இருந்தாலும் சரி உண்மையான முஃமின் என்ன செய்ய மாட்டாங்க, பிரியப்பட மாட்டாங்க. இதுல யாருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க தஃப்சீர்கள்ல, முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த தம்பிய, அவங்க பேர் வந்து உபைத் இப்னு உமைர், அவருடைய சொந்த தம்பி என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துல இல்லாதனால என்ன செஞ்சாங்க, முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாங்க. அதை தாண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சொந்த மாமா அல் ஆசிப் இப்னு ஹிஷாம் இப்னு மகீர் என்ற அவர்களுடைய அந்த காஃபிராக இருந்த அவர்களுடைய சொந்த மாமாவையும் கொண்டாங்க. இந்த மாதிரி நம்மளாம் வந்து என்பதாக நம்ம வரலாறுல நம்ம வந்து பேசுவோம். நம்ம வந்து பெற்றோர்களை காட்டிலும் அனைவரை காட்டிலும் வந்து ரசூலுல்லாஹ் பிரியப்படணும் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா உண்மையானமே அவங்க என்ன செஞ்சாங்க, தீனுல் இஸ்லாத்துக்காக சொந்த பெற்றோரை தகப்பனே என்ன செஞ்சாங்க, அவங்க கொண்டாங்க. சொந்த சகோதரனே அவங்க கொண்டாங்க. சொந்த குடும்பத்தார்களே என்ன செஞ்சாங்க, சகாபாக்கள் வந்து அவர்கள் காஃபிராக இருந்ததுனாலேயே என்ன செஞ்சாங்க, அவங்களை கொண்டாங்க. அதனால அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாராட்டும் வண்ணம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு இந்த ஆயத்தை இறக்கினான். ஆக வந்து இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து இன்னும் மென்மேலும் ஆயத்துக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சகாபியின் மீது இறங்கிய அந்த ஆயத்துக்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.